கையிலே வளவியெல்லாம் கலகலன்னு ஆடையிலே, காலில் கொலுசு ரெண்டும் சதித்தாளம் போடையில, கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாம சுண்டு நட போட்டுக்கிட்டு போறவளே ஏ போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சிக்காம போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு கஞ்சிப்பானன்னு உடனேவே அதில் பழைய சோறு, தொட்டுக்கிட வெங்காயம், பச்சை மிளகா, கும்பிட்டு கருவேப்பிலை அதெல்லாம் நினைப்புக்கு வந்துருச்சு. நம்ம நாட்டில் அந்த காலத்தில் ஆகாரம் எதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் இப்போ என்ன சொல்லுவீங்க? காலையில் சாப்பிட்றது என்னமோ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறீங்களே. காலையில் எழுந்து அந்த சாதத்து தண்ணி, நீச்ச தண்ணிம்பாங்க. யாராம் வந்தால் கூட அக்கா கொஞ்சம் நீச்ச தண்ணி குடிக்கிறீங்களாம்பாங்க. நல்ல நீர் சத்துள்ள தண்ணி அது நீச்ச தண்ணி. பொடியாக நறுக்கின மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உப்பு. இந்த பாருங்க, நம்ம மக்கள் காலையில் எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு நீராகாரம் சாப்பிட்டாங்க, பழைய சோறு சாப்பிட்டாங்க. என்ன கெட்டு போனாங்க? இன்னைக்கு ஏஎஸ்ஏ என்ன சொல்லுது? இந்த எழுசுகள்லாம் நான் பார்க்குறேன். கூகுளில் போய் பழையதை பற்றி தேடுதுங்க. ஏஎஸ்ஏன்னு சொன்னேன்னு இவளுக்கு என்ன தெரியும் ஏஎஸ்ஏ பற்றி அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஏஎஸ்ஏ இல்லைங்க, ஏஎன்ஏங்க. அது என்ன தெரியுமா? அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன். பார்த்துட்டேன் இல்லை நானும் கூகுளில் போய். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? இங்கே தென்னிந்தியாவில் சாப்பிட்ற இந்த பழையதில் ஈஸ்ட் சத்து இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, வயிற்றில் எந்த நோவும் வராது. அவன் பட்டியல் போடுறான். இந்த பழையதை பற்றி அவங்க சொல்கிறாங்க, அமெரிக்காவில் சொல்கிறாங்க. இது ஓஹோ சூப்பர் அப்படின்றான். காரணம் என்ன தெரியுமா? விஷயம் தெரியாமல் நம்ம ஊரில் பண்ணலை. முதல் நாள் ராத்திரி அந்த கஞ்சி வடித்த சோறு, மதியத்து சோறு ஆறி கிடக்குமில்ல, அதில் தண்ணியை ஊற்றி வச்சிடணும், நல்லா எடுத்து மூடி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படி கலங்கிக்கிட்டு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கும், நுர வந்துட்டுருக்கும். காரணம் புளிச்சிருக்கும். அந்த புளிச்சது தான் ஈஸ்ட்டு. அந்த புளிப்பு தான் உடம்புக்கு நல்லதுங்கிறான். வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றும், குளிர்ச்சி. இன்னும் அதை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய சோறு எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்கிற அம்மனிங்க இருக்கிறாங்க. நல்ல அரிசி சோறு இருக்கிற போது என்னென்னைக்கு முடியுதோ வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் ஒரு பழையது சாப்பிட கற்றுப்போம். இப்போ இது முதல் நாள் ராத்திரியே வடித்து ஆறின பழையது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோமா. நீராகாரம் அந்த மேலே இருக்கிறது நீராகாரம். இதில் முதல்ல இம்புட்டு கல் உப்பை போட்டுக்கிடணும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தாலே நல்லாயிருக்கும். உப்பை போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு, நான்லாம் இப்படி கரண்டியெல்லாம் போட மாட்டேன்டா, எங்கள் அப்பத்தான் அப்படி தான் செய்யும். கை வளவியெல்லாம் ஒதுக்கி விட்டுக்கிட்டு ஆஹா, இந்த பழைய சோறு அன்னலட்சுமி தெரியுமா? இப்படி போட்டு லேசாக அதை அப்படி பிணைஞ்சு விடுவாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் காணும். இல்லாட்டா தண்ணியாக ஒருத்தருக்கு போயிடும், அப்புறம் சோறு மட்டும் ஒருத்தருக்கு நிற்கும். பச்சை மிளகா, வெங்காயம், அதை எல்லாத்தையும் போட்டு, இந்த பச்சை மிளகாயை போடுற போது மட்டும் விதையை எடுத்துருங்க, அது ரொம்ப காரமாக இருக்கும். சரியா? அதை போட்டுட்டு இந்த தயிரை தயிரையும் போட்டு சோத்தை பிசைஞ்சு உப்பை போட்டு
இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் லேசாக அமுக்கி விட்டோம்னா அதோட காரம் உள்ளே இறங்கிக்கும். அப்புறம் வேணும்னா கொஞ்சம் இந்த மாங்காய் இருக்குல்ல, இந்த அதில் ஒரு 4-5, ஆனால் சில சமயம் மாங்காய் புளிக்கும், அது வேணுங்கிறது இல்லை. அப்புறமா கருவேப்பிலை, அது எதுக்குன்னா மணத்துக்கு. இதை நீங்கள் கடித்து சாப்பிட்றணும், உடனே கருவேப்பிலைன்னு தூக்கி போட்டுறக்கூடாது. கருவேப்பிலை கொஞ்சம், இம்புட்டூண்டு கொத்தமல்லி. அந்த கொத்தமல்லி எதுக்குன்னா இந்த கொத்தமல்லியும் லேசாக, அது எதுக்குன்னு கேட்டால் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், பழைய சோறு. இப்போ உங்களுக்கு நான் இதை பற்றி இதை பாருங்கள் காட்டுறேன். இதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணாதவங்களே இருக்க மாட்டாங்க. அமிர்தம்னு சொல்லலாம், இதுதான் அமிர்தம். இப்போ இந்த பழையதை பிள்ளைங்களுக்கெல்லாம் டம்ளரில் ஊற்றி கூட கொடுப்பாங்க. இதை நான் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்படி கொடுத்தா வேண்டாம்பீங்களா? இதுவே நீங்கள் அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு 500 ரூபா சொல்லிவிட்டு இவ்வளோண்டு கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. வீட்டில் இருக்குப்பா அமிர்தம், உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, இதை விட சிறந்த சாப்பாடு கிடையாது. இந்த பழையதை சாப்பிட்டுப்புட்டு உடனே தலைக்கு எண்ணெய் வச்சுக்கக்கூடாது. காலையிலேயே சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா மதியமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமே தவிர, இந்த பழையதையும் சாப்பிட்டு எண்ணெயும் தேய்ச்சி நல்லா மொத்தன்னு ஊறி அப்புறமா குளிச்சுட்டு அன்றைக்கி மத்தியானமும் தூங்கிட்டீங்க, சாயங்காலம் எழுந்திருக்கும் போது ஜுரம் வந்துடும். உடம்புக்கு எது இதம் எது இதம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். இந்த பழையதை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது எங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. தெரிஞ்சிருந்தா இப்போ இவ்வளோ பேருக்கு வயிற்றுல நோவெல்லாம் வராது. பழையதை ரெகுலராக சாப்பிடணுமுங்க. ரெகுலர்னு சொல்கிறது கரெக்டு தானே. நெதம் சாப்பிடாட்டி கூட வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த சோத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு அடுத்த நான் கிளம்புறேன், அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு குடிச்சு பாருங்களேன். இதெல்லாம் மறந்து போய் கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு வயக்காட்டில் போனாங்க. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பாட்டெல்லாம் இருக்கே, பழைய சோறு பச்சை மிளகாலாம் பாடுறீங்கள,